Hi friends, நான் இன்ஜினியர் ஹரிஹரன். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 போர்ஷனும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு கவர்டு சிட் அவுட்டும் வேணும்னு சொல்லி கிளையண்ட் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு பீம்ஸ் யூஸ் பண்ணல. காலம்ஸும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ராப்பராக ராட்ஸ் வீடில் அதுலேயுமே வந்து கான்கிரீட் பண்ணாமல் கொஞ்சம் ரஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி எப்படி இந்த ப்ராஜெக்டை சேலஞ்சிங்காக நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஹால் வித் ஓப்பன் டைனிங் பண்ணியிருக்கோம். டைனிங்கில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கிளைண்ட் கேட்டனால அதையுமே கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு பெட்ரூம் அண்டு ஒரு காமன் டாய்லெட் தான் பண்ணியிருக்கோம். டைனிங் ஏரியா அண்டு கிச்சனில் வந்து நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி கவுண்டர் டாப்க்கு வந்து நம்ம கிரானைட்க்கு முன்னாடி கான்கிரீட் பண்ணி அதில் தான் கிரானைட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் முக்கியமாக என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, பில்டிங் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டிங் வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க இந்த ஒரு 3 ஃபீட் பார்த்தோம்னா கேன்டிலிவர், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கேன்டிலிவர் பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து ப்ராப்பராக பீம் யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு வந்து அது பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பீம் தனியாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த வால் வேறு இங்கே ஒரு பீம் அண்டு அங்கே ஒரு பீம் அண்ட் அந்த அவுட்ரு வாலில், அப்புறம் இந்த சைடு இந்த அவுட்ரு வால்லெல்லாம் பீம் பண்ணிவிட்டு இதுக்கு வெளியே வந்து திரும்ப நம்ம வந்து ஒரு இன்வெர்டட் பீம் மாதிரி நம்ம கான்கிரீட்டுக்கு மேலே நம்ம கொடுத்து அது மேலே தான் இந்த வால் வச்சுருக்கோம். ஸோ எப்போதுமே நம்ம பண்ணும்போது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி இருந்த ரூம். இதில் வந்து பிளாஸ்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கோம், டைல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு விண்டோ இருந்துச்சு. ஸோ அந்த விண்டோவை ரிமூவ் பண்ணிட்டோம். பால்கனிக்கான விண்டோ இது ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் பால்கனி இப்படி இருந்துச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இதையும் நம்ம ஒரு சின்ன போர்ஷனாக பண்ணியிருக்கோம். ஸோ இதான் அந்த விண்டோ. ஸோ பால்கனியாக இருந்தப்போ இந்த விண்டோ. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் அண்டு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். நம்ம ஜாகுவர் பிராண்ட் சானிட்டரி வேர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேங்க் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பிவிசி டேங்காக இருந்துச்சு. அதில் வந்து பிவிசி பைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யூபிவிசி பைப்ஸ் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம்.